வச்சா உடச்சு வர்ற தளபதி. தப்பு நடந்தா உருமுச்சுன்னா வெற்றி அடைஞ்சா ஒலிக்குச்சுன்னா தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி. என் நெஞ்சில் குடியிருக்கும் திருநெல்வேலி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க நண்பன், உங்க விஜய் உங்களை தேடி வந்திருக்கிறேன். இந்நேரம் திமுக கையில அந்த முழு பவரும் இருந்திருந்தா, இந்நேரம் ஸ்டாலின் சார் கையில் அந்த முழு பவர் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையை போட்டு நம்மளை வரவிடாம பண்ணியிருப்பார். ஆனா இப்பதான் அவர் ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு முதல்வரா அப்படியே இருக்கார்ல, ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க இந்த பீரியடை. ஸோ அப்படி இருக்கிறதுனாலையோ என்னமோ கொஞ்சம் ஈஸியாக வர முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இந்த திமுக கவர்மெண்ட் நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு நெருக்கடிகள், எவ்வளவு அவதூறுகள், அவங்களையும் தாண்டி இன்னும் சில பேர் இன்னும் நிறைய அவதூறுகள் எல்லாமே பரப்புனாங்க. இந்த திமுக கூட்டணிக்கும் பாஜக கூட்டணியுமே இவங்க ரெண்டு பேருமே வெளியில வேணா தனித்தனியா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான். இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே நோக்கம்தான். அது என்ன நோக்கம் தெரியுமா? உங்களுக்காக நல்லது செய்ய, உங்களுக்காக உழைக்க, உங்களோட கூடவே நிக்க இந்த விஜய் வந்துடக்கூடாது. அதுதான் அவங்களுடைய அந்த நோக்கமே. ஏன்னா இந்த விஜய் வந்ததிலிருந்து அவங்க நிறைய இந்த ஊழல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு லிஸ்ட் போட்டு சொன்னல, அதெல்லாம் அவங்களால செய்ய முடியாம போச்சு. எல்லாத்துலயும் மண்ணு விழுந்துருச்சு. அதனால செம்ம கோபத்தில் இருக்கிறாங்க என் மேல. அதே மாதிரி அடுத்து ஆட்சிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலைய மக்களே நீங்களே ஆல்ரெடி உருவாக்கிட்டீங்க. இந்த கூட்டணி கணக்கு, அந்த கணக்கு, இந்த கணக்கு எதுவுமே எடுபடல. இந்த அரித்மேட்டிக் கணக்கு, மேத்தமேட்டிக்ஸ் கணக்கு எல்லாமே மண்ணுக்குள்ள புதைச்சிட்டீங்க. அப்புறம் இந்த கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற இந்த பணத்தை எல்லாம் வச்சு கல்லாப்பட்டி கூட்டணின்னு ஒன்று சேர்த்து வச்சிருந்தாரு. அது எல்லாமே இப்ப கலகலத்து போய் நிக்குது. டாப் தனியா, பாட்டம் தனியா, ரீப்பர் தனியா, ஜாயிண்ட் தனியா, அப்படி நிக்குது தனித்தனியா. எல்லாமே அப்படியே ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கூட்டணி கட்சிக்காரங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க போல் இருக்கு. அப்படி இருக்கு நிலைமை இந்த திமுக கூட்டணியில. சரி, இவங்களுக்கு தான் இந்த நிலைமைன்னு பார்த்தா இந்த பாஜக தலைமையில் மற்றும் பலர் அவங்க நிலைமை இன்னும் மோசமா இருக்குது. அதனால மக்களே, இந்த திமுகவோட நேரடி கூட்டணிக்கும் மறைமுக கூட்டணிக்கும் நம்ம மேல காண்டு.
அந்த அந்த காண்டுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவங்க வீட்லயே அவங்க குடும்பத்திலேயே விசில் சத்தம் பலமா கேக்குதான். அடுத்த காண்டு அது இந்த சில சில பல கோடிகளை கொடுத்து நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸை பையில போட்டுக்கிட்டாங்க. யாரு? ஸ்டாலின் சார். ஆனா உண்மையான காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது? நம்ம பக்கம் நிக்குது. சிறுபான்மை மக்களோட அந்த திமுக சாயம் வெளுத்து போச்சே. இந்த விஜய் என்னடானா மதச்சார்பற்ற கொள்கையோட உண்மையான ஒரு முகமா இருக்கிறானே. இந்த சிறுபான்மை மக்கள் வேற இந்த விஜய் பக்கம் தானே நிக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என் மேல காண்டோ காண்டு. அதுக்காக நாம் என்ன செய்ய முடியும்? இந்த 33 வருஷமா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் போறதுக்கு நாம் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். அதனாலதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நான் போல, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறேன். இது இந்த அரசியல் எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற ஒரு உறவு. கட்சி கிட்சி எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற ஒரு உறவு. இது ஒரு பூர்வ ஜென்ம பந்தம். இது சும்மா இந்த அரசியல் ஆதாயம் தேடுறவங்களுக்குலாம் இது என்னன்னே புரியாது. இது மற்றவங்களுக்கு வேணா எலெக்ஷன். ஆனா இந்த விஜய்க்கும் விஜய் கூட நிக்கிறவங்களுக்கும் இது ஒரு இமோஷன். நான் சந்தோஷப்பட்டா மக்கள் சந்தோஷப்படுறாங்க, மக்கள் சந்தோஷப்பட்டா நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு ஒண்ணுனா மக்களுக்கும், மக்களுக்கு ஒண்ணுனா எனக்கும். கண்ணு கலங்கும். எவ்வளவு அவதூறுகள்! இந்த கரூர் விஷயத்தை பத்தி ஊருக்கே தெரியும். ஆனா போடு, விஜய் மேல பழிய போடு. என்னடா இவ்வளவு பெரிய ஒரு பழிய தூக்கி விஜய் மேல போட்டாலும் மக்கள் விஜய் கூடவே நிக்கிறாங்க. இது என்னடா அதிசயமா இருக்குது அப்படின்ட்டு அது ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது மக்கள் கிட்ட எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? முடக்கு. ஜனநாயகனா முடக்கு. படத்தை முடக்கினா கொஞ்சம் பையன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவான். அதனால படத்தை முடக்கு. இது யாரு முடக்கினாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஆனா இவனாடா இவன் படத்தை முடக்கினாலும் அவன் பாட்டுக்கு அதை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். அதுவும் எடுபடலை. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? போடு, SOPன்னு ஒண்ணு போடு. விஜய்க்கு மட்டும் தனியா ரூல்ஸ், தனியா ரெகுலேஷன்ஸ், தனியா கண்டிஷன்ஸ். அவனுக்கு மட்டும் போடு. மற்ற கட்சிகள்லாம் விடு, விஜய்க்கு மட்டும் தனி கண்டிஷன்ஸ் போடு. அவன் வெளியவே வரக்கூடாது, மக்களை சந்திக்கவே கூடாது. என்னாச்சு? அதுவும் எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை வச்சு, அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் மக்கள் கிட்ட எடுபடல. அது மாதிரி எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள் நீங்க கொடுத்தாலும் இந்த திமுக நாளையோ இல்ல இந்த பாஜக நாளையோ இல்ல இந்த மற்ற பலர் நாளையோ இல்ல எந்த வேற யாராலையும் என்ன மக்கள் கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். அதைத்தான் சொல்ல வந்தேன். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இருக்கிற வரைக்கும் என்ன மக்கள் கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. இப்படி இந்த சொந்த பந்தம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் நான் முன்னாடியே சொன்ன 234 தொகுதியிலையும் இந்த விஜய் தான் வேட்பாளர் அப்படின்னு தான் அதை நான் செஞ்சிருக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய வேட்பாளர்கள் யாரும் டாட்டாவோ பிர்லாவோ அம்பானியோ அதானியோ கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிறவர், நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை தான்
நான் வேட்பாளரா செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அப்படி செலக்ட் பண்ணி தான் உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிருக்கிறேன். அதனால அந்த வேட்பாளர் வேற, இந்த விஜய் வேற அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இந்த விஜய் தான் வேட்பாளர், அந்த வேட்பாளர் தான் விஜய். இத்தனை வருஷம் யார் யாருக்கோ ஓட்டு போட்டீங்க. ஆனா இந்த வருஷம் உங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு, உங்க வீட்டுல இருக்க நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம ஓட்டு போட போறோம். அந்த வேட்பாளர்களுக்கு நீங்க ஓட்டு போடுறது நமக்கு நாமளே ஓட்டு போட்டுக்கிற மாதிரி. அந்த வேட்பாளர் ஜெயிச்சா நாம ஜெயிச்ச மாதிரி. இப்படிப்பட்ட ஒரு எமோஷனலான ஒரு எலெக்ஷனை தமிழ்நாடு இல்ல, இந்தியாவே பார்த்திருக்காது. இது நீங்க எவ்ரி 5 years வர ஒரு எலெக்ஷன் மாதிரி இதை நினைச்சிடாதீங்க. இது வேற, இது ஒரு அதிசய எலெக்ஷன். 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற ஒரு எலெக்ஷன் மாதிரி. அதனால அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. ஒரு காமராஜர் தானா, ஒரு அண்ணா தானா, ஒரு எம்ஜிஆர் தானா நம்ம தமிழ்நாட்டுக்கு? அவங்கள மாதிரி வேற யாருமே வந்துட மாட்டாங்களா அப்படின்னு நீங்க ஏங்கினது எனக்கு தெரியும். அத மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம டிவிக்கே வந்திருக்கிறோம். நம்ம டிவிக்கு யார் யார் மாதிரி எல்லாம் உழைக்கும் சொல்லவா? ஐயா முத்துராமலிங்க தேவர் மாதிரி, ஐயா வீரன் சுந்தரலிங்கம் மாதிரி, ஐயா வாபுசி மாதிரி, ஐயா அழகு முத்துக்கோன் மாதிரி, ஐயா கட்டமமன் மாதிரி, ஐயா ஒண்டி வீரன் மாதிரி, ஐயா குரூஸ் பெர்னாண்டஸ் மாதிரி, மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மண்ணுக்கும் உழைக்கும், உழைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த எலெக்ஷன்ல நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அதென்ன அமைஞ்சா அமைக்கிறோம். எப்படி அமைக்கிறோம்? நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே பெண்கள், இளைஞர்கள் எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். விவசாயிகள், மீனவர்கள், உழைக்கிற மக்கள் எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். இன்னும் பல வருஷத்துக்கு நம்மளுடைய குடும்பங்கள், நம்மளுடைய சந்ததிகள், நம்மளுடைய தலைமுறைகள் எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். அதனாலதான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், வேற யாருக்காவது ஓட்டு போட்டு உங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதனாலதான் பார்த்து பார்த்து உங்களுக்கான வாக்குறுதிகளை நாம அதை அறிவிச்சிட்டு இருக்கிறோம். சொல்லாதத, செய்ய முடியாததெல்லாம் சொல்லவே மாட்டோம். அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறோம். சொல்லாததை செய்வோம், அது வேற விஷயம். ஆனா செய்யறத மட்டும்தான் சொல்லுவோம். யங்ஸ்டர்ஸ், விவசாயிகள், மீனவர்கள், இந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்கு, எல்லாத்தையுமே நிறைவேற்றுவோம். இந்த விஜய் அதை சாத்தியமாக்கி காட்டுவான். இதை நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொட வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு மக்களுக்கு தப்பே நடக்காது, தப்பே நடக்க விட மாட்டேன். இப்ப நான் சொன்னல, மக்கள் காசுல இருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டேன்னு. அத இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க தில்லா சொல்ல முடியுமா? என்னை எதிர்த்துட்டு இருக்கிறவங்களால தில்லா, கட்ஸா, கெத்தா இத சொல்ல முடியுமா? நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தா பெண்கள் பாதுகாப்பு ஏன் இவ்வளவு மோசமா இருக்குது? இளைஞர்களுக்கு ஏன் வேலை வாய்ப்பு இல்லாம போச்சு? போதைப் பொருள் கலாச்சாரம் ஏன் அதிகமா இருக்கு? சட்டம் ஒழுங்கு ஏன் சரியா இல்ல? வன்முறை ஏன் தலைவரிச்சு ஆறுது? இதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா ஸ்டாலின் சார்? பதில் சொல்ல தகுதி இருக்கான்னு தான் கேட்டிருக்கணும். ஆனா கொஞ்சம் நாகரீகம் கருதி அப்படி வேணான்னு பாக்குறேன். 2-2.5 வயசு குழந்தைய துள்ள துடிக்க உங்க திமுக நிர்வாகி ஒருத்தன் கொன்னான, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? விளாத்திக்குளம் பக்கத்துல +2 படிக்கிற ஒரு பொண்ணு டாய்லெட் வசதி சரியா இல்லாம ஒரு அவசரத்துக்கு
காட்டு பக்கம் போய் ஒதுங்கினாங்களே, என்ன ஆச்சு? இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த பிள்ளைங்களை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சார்? 5 வருஷமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ணீங்க? பொம்மைகள் மாதிரி வச்சு விளையாடிட்டு இருந்தீங்களா? ஒரு மனசாட்சின்றது வேணாம். நாங்க இந்த பிரச்சனையை பத்தி பேசினா அது போதையில நடந்துச்சான், போதை பொருட்கள்னால அது நடந்துச்சான். பெரிய கண்டுபிடிப்பு எங்களுக்கு தெரியாது பாரு. அது எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். கேள்வி அது இல்ல, அதை ஏன் தடுக்கலன்றதுதான் எங்களுடைய கேள்வி. இது மட்டுமா? மணலை திருடுறாங்க, மண்ணை திருடுறாங்க, மலைகளை முழுங்குறாங்க, சட்டவிரோதமா கல்குவாரி நடத்துறாங்க, மணல் மாஃபியா அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு போகுது. இன்னொரு பக்கம் மினிஸ்டர்ஸ் கொள்ளையடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் குடும்பமா சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்க. டாஸ்மாக்ல ஊழல், நகராட்சி துறையில ஊழல், இப்படி ஊழல் ஊழல், ஆட்சி முழுக்க ஊழல் ஊழல்லே ஊறி போய் நாரி போய் கிடக்குது. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு சார் வந்து ஓட்ட கேட்பீங்க? இந்த எலெக்ஷன் சும்மா உங்க பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்னும் கிழிக்க முடியாது. உங்க பணத்தை எல்லாம் வச்சு மக்கள் எல்லாம் விலைக்கு வாங்கவே முடியாது. இது ஒரு மாற்றத்திற்கான ஒரு எலெக்ஷன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அந்த மாற்றத்தை கொண்டு வர போற அந்த எலெக்ஷன். இது உங்களாலேயோ இல்ல அந்த மற்றும் பலர்னாலேயோ ஒன்னும் தடுக்க முடியாது. அதனால மக்களே, ஏப்ரல் 23ஆம் தேதி காலையில சும்மா பக்காவா ரெடி ஆயிட்டு வீட்டில் இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உங்க ஓட்டர் ஐடி கார்டை கையில் எடுத்துக்கிட்டு முதல்ல பூத்துல போய் நின்று அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. இது ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல், உங்களுக்கான தேர்தல். எப்பேற்பட்ட வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சது உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்தவே மாட்டேன். இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டி, எத்தனை முனை போட்டின்னு எத்தனை உருட்டினாலும் இங்க 2 முனை போட்டி மட்டும்தான். ஒண்ணு, இன்னொன்னு எஸ், ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கிற உங்க விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த எலெக்ஷன். அதனால உங்க மகனுக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலா இருக்கணும். நான் தன்னந்த நீயாளு, நீ நம்ம அப்பாரு, கொஞ்சம் நவந்தனா இங்க 8 கோடி பேரு, மிரல போது ஸ்டேட்டு நம்ம விசில் சத்தம் கேட்டு, நல்ல வங்க வாழ இங்க விசில் கடி ஓட்டே. கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது, அதை இறுக்கி புடிச்சு ஒரு வரலாறு எழுது. உங்க விஜய், நான் வரேன். விசில் அடிக்க ரெடியா? கான்பிடண்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.